நாட்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியும். அந்த அறிவாலயம் பக்கம் யார் போனாலுமே பிடிச்சி போட்டு உட்கார்ந்துக்கிறார். நீ கூட்டணியில சேர்ந்துருங்கிறார். மக்கள் என்ன தெரியுமா கேட்கிறாங்க? ஸ்டாலின் அவர்களே 5000 இங்கே 28,000 எங்கே அப்படின்னு கேட்கிறாங்க. கனிமொழி அம்மா இன்னைக்கு அவங்க சொந்த தொகுதியில போக முடியல, மக்கள் விரட்டி அடிக்கிறாங்க. பாராளுமன்ற தேர்தல் வரும்போது உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், நகையெல்லாம் வச்சுக்கோ, போய் பேங்க்ல வச்சிரு, பணத்தை எடுத்துக்கோ, எங்களுடைய ஆட்சி வரும் மத்தியில எல்லா நகை கடனும் தள்ளுபடி பண்ணுவோம். இதை பார்த்து சில பேர் நகையெல்லாம் அடமானம் வச்சாங்க. ஆட்சி மீண்டும் நரேந்திர மோடியே வந்தார். என்னையான்னு போய் கேட்டா, நாங்க ஆட்சிக்கு வந்திருந்தா செஞ்சிருப்போம், வரல என்ன செய்யுது. இப்ப வச்சவங்க எல்லாம் இந்த நகையெல்லாம் மூழ்கி போயிருக்கு. பள்ளிக்கூடங்கள்ல கஞ்சா சாக்லேட் விற்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களே, எல்லாரும் என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடுறாருன்னு தானே சொல்றீங்க. குழந்தைகள் எல்லாம் என்னை தமிழ்நாட்டில் அப்பான்னு கேட்கிறாங்க. ஒரு அப்பா பண்ற காரியமையா அது? இந்த தீபாவளிக்கு எவ்வளவு தெரியுமா விற்றோம்? பொங்கலுக்கு டார்கெட் கொடுக்கிறோம், எல்லாரும் பொங்கலுக்கு இவ்வளோ சாராயத்தை விற்கணும். 7 நாள்ல இந்த பகுதி பாகிஸ்தான், இந்த பகுதி இந்தியா, அந்த பகுதி பாகிஸ்தான். பாகிஸ்தானுடைய ஒரு கை துப்பாக்கியினுடைய தோட்டா கூட இந்திய எல்லையில் இருக்கிற ஒரு கிராமத்தில் விழாம நாட்டு மக்களை பாதுகாத்தவன் நரேந்திர மோடி என்னுடைய தலைவன். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முக்கியமான தலைவர்களே, என்னுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, எத்தனையோ பேர் விடுபட்டிருக்கலாம், ஆனால் நேரத்தின் அருமை கருதி மேடையில் அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய அத்தனை தலைவர்களுக்கும் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் 2 நாள்ல தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் என்னைக்குன்னு தேர்தல் ஆணையம் அறிவிக்கும். அதற்கு பிறகு தமிழகத்துடைய தேர்தல் களம் சூடுபிடிக்கும். தேர்தல் முடிந்த பிறகு அந்த முடிவுகள் எப்படி இருக்கும் என்று கடந்த சில நாட்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியும். அந்த அறிவாலயம் பக்கம் யார் போனாலுமே பிடிச்சி போட்டு உட்கார்ந்துக்கிறார். நீ கூட்டணியில சேர்ந்துருங்கிறார். காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுக்க தோற்கடிக்கப்பட்ட ஒரு கட்சி. இந்தியாவிலே பாரதிய ஜனதா கட்சி 18 மாநிலங்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கு. ஆனால் காங்கிரஸ் கட்சி எல்லா இடங்களிலுமே தோற்றுக்கொண்டே இருக்கிற ஒரு கட்சி. அந்த கட்சி தைரியமா எனக்கு 4 சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறியா, கூட்டணியில சேர்த்துக்கிறியா, கூட்டணி ஆட்சி அமைக்கிறியா, அப்பதான் கூட்டணிங்கிறான். இந்தியா முழுக்க தோற்று கொண்டே இருக்கிற ஒரு கட்சி மிரட்னா திராவிட முன்னேற்ற கழகம் மிரள்கிறது. இந்த வெளில போயிடாத, இந்த 3 சீட் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோன்னு கொடுத்து அவங்கள கூட்டணியில் வச்சிருக்கிறாங்க. இதுவே நமக்கு நன்றாக தெரிகிறது திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று. ஜெயிக்கிறவன் என்ன பேசுவான்? நீ வெளில போன போயா, மக்களுடைய ஆதரவு இருக்கு, 5000 ரூபாய் கொடுத்துருக்கிற, அதனால மக்கள்லாம் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு தான் நினைப்பாங்க. இவர் 5000 ரூபாய் கொடுத்தாரு, இல்லைன்னு சொல்லல. ஆனா மக்கள் என்ன தெரியுமா கேட்கிறாங்க? ஸ்டாலின் அவர்களே 5000 இங்கே 28,000 எங்கே அப்படின்னு கேட்கிறாங்க. சொன்ன ஆட்சி பொறுப்பில் வந்தா மாசம் மாசம் கொடுப்பேன். நீங்கள் சொன்ன வாக்குறுதி 28,000 எங்கே 5000 கொடுத்திருக்கிறீர்கள், மீதி எப்ப கொடுப்ப? மக்களுக்கு நல்லா தெரியுது இந்த அரசாங்கம் ஏமாற்றி கொண்டிருக்கிற அரசாங்கம். பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன். நான் என்ன சொல்றேன், நீ குறைக்க முடியுமா? முதல்ல எல்லாத்துக்கும் ஏன் வாய விடுற? நீட்டை ஒழிச்சிருவேன், உன்னால முடியுமா? உன் அதிகாரமே இல்லை. அதை உச்ச நீதிமன்றம் நீட் விஷயத்துல தெளிவான முடிவை கொடுத்திருக்கிறது. ஆனா மக்கள்கிட்ட ஓட்டு போட்டு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குவதற்காக நீட்டை ஒழிச்சு கட்டுருவோம் நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா. எங்களுக்கு ரகசியம் தெரியும்.
என்னாச்சுன்னு கேட்பாங்கல்ல. இப்போ கனிமொழி அம்மா இன்னைக்கு அவங்க சொந்த தொகுதியில போக முடியல, மக்கள் விரட்டி அடிக்கிறாங்க. இதேதான் இன்னைக்கு எல்லா திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களும் அடுத்த 10 நாட்களுக்கு பிறகு சட்டமன்றத்துக்கு உள்ள போகும் பொழுது மக்கள் சட்டையை பிடித்து கேள்வி கேட்பாங்க. பாராளுமன்ற தேர்தல் வரும்போது உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், நகையெல்லாம் வச்சுக்கோ, போய் பேங்க்ல வச்சிரு, பணத்தை எடுத்துக்கோ, எங்களுடைய ஆட்சி வரும் மத்தியில எல்லா நகை கடனும் தள்ளுபடி பண்ணுவோம். இதை பார்த்து சில பேர் நகையெல்லாம் அடமானம் வச்சாங்க. ஆட்சி மீண்டும் நரேந்திர மோடியே வந்தார். என்னையான்னு போய் கேட்டா, நாங்க ஆட்சிக்கு வந்திருந்தா செஞ்சிருப்போம், வரல என்ன செய்யுது. இப்ப வச்சவங்க எல்லாம் இந்த நகையெல்லாம் மூழ்கி போயிருக்கு. இவங்களை நம்பி, அதனாலதான் சின்ன பையனை நம்பி எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்றது. எந்த வாக்குறுதியுமே இவர்கள் நிறைவேற்றவே இல்லை. ஆனா ஆட்சிக்கு மீண்டும் வந்துருவோம், எங்களுக்கு வாய்ப்பை தாருங்கள். நான் கேட்கிறேன், ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு எதற்காக வாய்ப்பளிக்க வேண்டும்? மீண்டும் நான் ஒரு நாள் நீதிமன்றத்தில் ஒரு வழக்குக்கு ஆர்கியூ பண்றதுக்காக நிக்கிறேன். அப்ப ஒரு பெயில் கேஸ் வருது, பிணை இதுக்காக பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க, நீதிமன்றத்தில் வருது. அது என்ன கேஸ்னா கஞ்சா கேஸ். அந்த பையனை உள்ள அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க, வக்கீல் வாதம் பண்றாரு. அப்ப ஜட்ஜி கேட்கிறார், பொதுவா நீதிமன்றங்கள்ல ஜட்ஜி இப்படி பேச மாட்டாங்க, ஆனா அந்த ஜட்ஜி கேட்டாரு, என்னையா அக்கிரமமா இருக்கு, இது நாள் வரைக்கும் இந்த காலேஜில் தானே கஞ்சா விற்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நானு, நீங்களும் நீதிமன்றத்தில் எத்தனையோ பெயில் பெட்டிஷன் வரும் பொழுதெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கல்லூரி பேரை சொன்னார். அப்படி சொன்ன அவர் சொல்றாரு, இது நாள் வரைக்கும் இந்த கல்லூரியில தானே இருக்குன்னு சொன்னீங்க, இன்னைக்கு சென்னையில இத்தனை கல்லூரியில இருக்குன்னு அத்தனை கல்லூரி, ஒரு 10 கல்லூரி பேரை சொல்றாரு ஜட்ஜ். அப்படி சொல்லவே மாட்டாங்க. கொதித்திருக்கிறாங்க, நீதிமன்றம் கொதித்திருக்கிறது. இது நடந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு. கல்லூரிகள்ல கஞ்சா விற்பனை. இப்போ அதே ஜட்ஜி கிட்ட நம்ம போய் நின்னோம்னா என்ன சொல்லுவாரு? பள்ளிக்கூடங்கள்ல கஞ்சா சாக்லேட் விற்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களே, எல்லாரும் என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடுறாருன்னு தானே சொல்றீங்க. குழந்தைகள் எல்லாம் என்னை தமிழ்நாட்டில் அப்பான்னு கேட்கிறாங்க. ஒரு அப்பா பண்ற காரியமையா அது? எங்க பார்த்தாலும் கஞ்சா. மா சுப்பிரமணியன் சொல்றாரு, கொலைகள் நடக்குது, கஞ்சா விற்குதுன்னு அதுக்கு திமுக என்ன செய்யும்? எவனோ ஒருத்த விற்கிறான், அவன் பேர்ல நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். திமுக என்ன செய்யும் நீ கேட்கிற? ஆனா கஞ்சாவோட ஹோல்சேல் மர்ச்சன்ட் வியாபாரி ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்காரு. யார் அது? என்ன பேர் அவருக்கு? சாதிக். யார் அவரு? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு நிர்வாகி. அவர் தான் அரெஸ்ட் பண்ணிருக்கிறீங்க. நீங்க திமுக எனக்கு என்ன சம்பந்தம்? கஞ்சா விற்கிறதுக்கு திமுக என்ன சம்பந்தம் அமைச்சர் கேட்கிறார். ஆனால் நீங்கள் கைது செய்வது அத்தனை பேருமே திமுக காரன் தான். இந்த ஆட்சி தொடரலாமா? அங்க ஒரு நாள் தொடரலாமா? இதுல வேற அப்பா அப்பான்னு எல்லாரும் பாசமா கூப்பிடுறாங்க. சாராயம் எங்க பார்த்தாலும் டாஸ்மாக். பெருமைப்படுறான். போன தீபாவளியில எவ்வளவு தெரியுமா? இந்த தீபாவளிக்கு எவ்வளவு தெரியுமா வித்தோம்? பொங்கலுக்கு டார்கெட் கொடுக்கலாம், எல்லாரும் பொங்கலுக்கு இவ்வளோ சாராயத்தை விற்கணும். அதுக்கு ஒரு அமைச்சர் ஒரு பெருமையா அவரும் பவர்ஃபுல்லா இருப்பார். இந்த நாட்டில் எங்காவது பார்த்திருக்கீங்களா? 1.5 வருஷமா ஜெயில இருந்த அமைச்சராகவே இருந்து கொண்டு ஜெயிலேயே இருந்து அமைச்சரா இருந்த கூத்து எங்கேயாவது பார்த்திருக்கோமா? நம்ம தமிழ்நாட்டில் எல்லா அக்கிரமங்களும் நடந்திருக்கு. வெட்கப்படல நம்முடைய அமைச்சர். அமைச்சரவையில உட்கார்ந்து கொள்ள வேண்டிய அமைச்சர், செக்ரட்டேரியட்ல உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டிய அமைச்சர் ஜெயிலில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் தொடர்ந்து அமைச்சரா இருப்பாரு அப்படின்னு சொன்னா இந்த நாட்டிற்கு எதை நீங்கள் குறிப்பிட விரும்புகிறீர்கள்? என்ன செய்தியை சொல்ல விரும்புகிறீர்கள்? உச்சநீதிமன்றம் கேட்டாங்க, என்ன அமைச்சரா இருக்கியா, உள்ள போறியா, என்ன விஷயம் முடிவு பண்ணி நீ உள்ள இருக்கணுமா அமைச்சரா இருக்கணுமா? அதனாலதான் ராஜினாமா பண்ணாரு. இல்லாட்டி செந்தில் பாலாஜி ராஜினாமா பண்ணிடுவாரா? கோடிக்கணக்கான ரூபாய் கட்டம் கட்டி கொண்டிருக்கிற ஒரே காரணத்திற்காக ஒரு கிரிமினல் அமைச்சராக
இன்னொரு அமைச்சர் யாரோ ஒருத்தன் அரசாங்க வேலை வேணுங்கிறான், அதுக்கு ஒரு புரோக்கரை நியமிச்சு அவங்கிட்ட பணத்தை வாங்கி அரசாங்க உத்தியோகத்திற்கு பலாயிரம் கோடி அடிச்ச ஒரு அமைச்சர். இதுல பல இடத்துல நேர்மையா ஒயிட்ல வாங்கியிருக்கிறார். அக்கவுண்ட் டிரான்ஸ்பர்லாம் நடந்திருக்கு. கொள்ளை அடிக்கிற இன்னைக்கு இடி கிட்ட கேஸ் வருது. இடி சொல்றாங்க, அமலாக்கத்துறை சொல்றாங்க, நீங்க கேஸ் போடுங்க, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. மாநில அரசாங்கம் கேஸ் மீது ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க, வழக்கு பதிய மாட்டேங்கிறாங்க. வழக்கு இடி டைரக்டா பண்ண முடியாது, நேரடியாக மத்திய அந்த அமலாக்கத்துறை ஒருவர் மீது வழக்கு நேரடியாக போட முடியாது. மாநில அரசாங்கம் வழக்கு பதிவு பண்ணிச்சுன்னா எஃப்ஐஆர் வச்சா அதை பிடிச்சு உள்ள வந்துருவாங்க. அதுக்காகத்தான் மாநில அரசாங்கம் நேரு மேல கேஸ் போட மாட்டேங்கிறான். கேஸ் போடணும்னு உயர் நீதிமன்றம் சொல்லுகிறது, போட மாட்டேங்கிறாங்க. இன்பதுரை அண்ணா திமுக பாராளுமன்ற உறுப்பினர் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார். கண்டெம்ப்ட் பெட்டிஷன், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டிருக்கிறார். கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி நீதிமன்றம் ஆணை போட்டிருக்கிறது, இப்ப பண்ண மாட்டேங்கிறாங்க மாநில அரசாங்கம். ஏன் செய்ய மாட்டாங்க? எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண அடுத்த நிமிஷம் KN நேரு திகார் ஜெயில இருப்பாரா, சென்னையில புழல் ஜெயில இருப்பாரான்னு தெரியாது. அமைச்சர்கள் இன்றைக்கு பல அமைச்சர்கள் கிரிமினல் ரெக்கார்டு. வாழப்பாடி ராமமூர்த்தின்னு அமைச்சர் இருந்தார். காவிரி பிரச்சனைக்காக மத்திய அரசாங்கம் மத்திய அமைச்சர் பதவி நான் ராஜினாமா செய்யறேன்னு அப்ப நரசிம்மராவ் பிரதமரா இருக்கும் பொழுது செஞ்சார். இப்ப பொன்முடி அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணார். எதுக்கு பண்ணாரு? தமிழ்நாட்டுடைய நலனுக்காக பண்ணாரா? வயசே 75 இருக்கும். கொச்சையா இந்து கடவுள்களை, இந்து நம்பிக்கை, இந்து அந்த நாமத்தையும் திருநீற்றையும் கொச்சைப்படுத்தி பேசி ஒரு 75 வயசு தாத்தா அமைச்சரவையிலிருந்து ராஜினாமா பண்ணார். இதெல்லாம் ஒரு அரசாங்கமா? நான் கேட்கிறேன். தினம் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான். ஆனா இந்த ஆட்சியில 1947 சுதந்திரம் பெற்றோம். 2021 வரைக்கும் தமிழ்நாட்டுடைய கடன் 4 லட்சம் கோடி. 2021 இருந்து இன்னைக்கு 26, இதுல 5 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறான். இன்னைக்கு 9.5 லட்சம் கோடி இந்த தமிழ்நாட்டுடைய கடன். இத போய் கேட்டா பிளானிங் கமிஷன் துணைத் தலைவர் சொல்றாரு ஜெயரஞ்சன், எனக்கும் நண்பர் தான், தொலைக்காட்சியில் நானும் அவரும் நிறைய விவாதங்கள் பண்ணியிருக்கிறோம். பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, என்னங்க இது 9.5 லட்சம் கோடி கடன் அப்படின்னு சொன்னா, ஏன் வாங்கின உனக்கு என்ன, நீ கட்ட போற? மக்கள் தலையிலே விழுகிறது வரி மூலமாக. யார் கட்டுவான்? மக்கள் தான் கட்டுவான். சொத்து வரி ஏற்றிட்டு தமிழ்நாட்டில் எல்லா வரியும் ஏற்றப்பட்டிருக்கிறது, மக்கள் தலையில விழுகிறது. ஆனா என்ன திமிரு இருந்தா திட்ட கமிஷனுடைய துணைத் தலைவர், இந்த ஆட்சியினுடைய துணைத் தலைவர் சொல்றாரு, உனக்கு என்ன வாங்கினா? அப்படித்தான் வாங்குவோம், நீயா கட்ட போற? நான் கேட்கிறது 10 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு கடன் இருக்கு. 9.5 லட்சத்துக்கு 10 லட்சம் கோடி ரூபாய். உனக்கு 5 வருஷம் கொடுத்தா 5 லட்சம் ரூபாய் கடனை ஏத்தி போடுற எங்க தலைமையில. இன்னொரு 5 வருஷம் கொடுத்தா 70 வருஷத்துல மொத்த கடனே 4 லட்சம் கோடி. இவன் 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க. இன்னொரு 5 வருஷம் கொடுத்தா என்ன ஆகும்? இன்னொரு 10 லட்சம் கோடி கடன் வாங்குவேன். நீ கடன் வாங்குவதற்கு மீண்டும் ஒரு ஆட்சி வரணுமா? நான் கேட்கிறேன். யோசிச்சு பாருங்க பெரியவர்களே. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது 7 வயதுல இருந்து 70 வயது மூதாட்டி வரை எங்கேயுமே நிம்மதியா போக முடியாது. நான் சிங்கப்பூர் போயிருந்தேன் ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி. என்னுடைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்க.
அவங்கெல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து அங்கே ஒரு ஜூவை பார்க்க போயிருந்தோம். மணி 8:30 இருக்கும் இரவு. அதில் அந்த அம்மாவோட பெரிய பொண்ணு, காலேஜ் படிக்கிற பொண்ணு, அது சொல்லுது, எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, நான் வீட்டுக்கு போய் படிக்கணும், நீங்க எல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்பாவும் அம்மாவும் சொல்றாங்க, சரி போ, நல்லா படி அப்படின்ட்டு அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு இது கேட்டவொடனே ஆச்சரியம். ஒரு அம்மா அப்பா 8:30 மணிக்கு நைட் ஒரு பொண்ணு நான் வீட்டுக்கு போறேன் போது நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம், ஜாகிரதையா பார்த்து போமா, எந்த ஆட்டோல போறியோ இல்லாட்டி டாக்ஸியில போறியோ அந்த லைவ் லொகேஷன் அனுப்பு, போய் இறங்கி பத்திரமா இறங்கிட்டேன்னு வந்து எனக்கு போனை போடு, எத்தனை சொல்லுவோம். ஆனா சிங்கப்பூர்ல அந்த அப்பா அம்மா சரி போய் படி அப்படின்ட்டாங்க 8:30 மணிக்கு போறபோது. தமிழ்நாட்டில் இதெல்லாம் சொல்ல முடியுமா? காலேஜ் படிக்கிற பொண்ணு இல்ல, பாட்டி அம்மாவை நான் போய் பஸ்ல போய் இறங்கிக்கிறேன்னு சொன்னா பாட்டிமாக்கு பின்னாடி லைவ் லொகேஷன் கேட்போம். அம்மா இப்படிதான் லைவ் லொகேஷன் அனுப்புங்க, அந்த டிரைவர் நம்பரை கொடுங்க, இதெல்லாம் கேட்டாதான் பாட்டி அம்மா சேஃபா போய் போன் பண்ணாதான் நமக்கு நிம்மதியா இருக்கும். அந்த லட்சத்துல இந்த ஆட்சியை நடத்துறானுங்க. மீண்டும் மீண்டும் வரணும். ஒரு நாட்டுடைய தலைவன் எப்படிங்க இருக்கணும்? ஒரு நாட்டுடைய தலைவன் எப்படி இருக்கணும்? அந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். நீ 7 வயசு குழந்தையில இருந்து 70 வயசு பாட்டிமா வரைக்கும் பாதுகாப்பே இல்லாத நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனால் நரேந்திர மோடியுடைய ஆட்சியை பாருங்க. பாகிஸ்தானோட யுத்தம் நடக்குது. உலகத்துல எந்த யுத்தமும் இந்த மாதிரி 7 நாள்ல நடந்து முடிஞ்சதே கிடையாது. பாகிஸ்தானோட யுத்தம் குஜராத், ஹரியானா, ராஜஸ்தான் இந்த மாநிலங்களுடைய எல்லை நாடு பாகிஸ்தான். இந்த பஸ் ஸ்டாண்ட் இந்தியானா பக்கத்துல 1 கிலோமீட்டர் போனா பாகிஸ்தான் கிராமம். பாகிஸ்தானோட யுத்தம் நடக்கிறது. அந்த 7 நாள்ல இந்த பகுதி பாகிஸ்தான், இந்த பகுதி இந்தியா, அந்த பகுதி பாகிஸ்தான். பாகிஸ்தானுடைய ஒரு கை துப்பாக்கியினுடைய தோட்டா கூட இந்திய எல்லையில் இருக்கிற ஒரு கிராமத்தில் விழாம நாட்டு மக்களை பாதுகாத்தவன் நரேந்திர மோடியினுடைய தலைவன். சொல்ல முடியுமா? எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் ஈரான்காரன் துபாயில போடுறான் குண்டு, பக்கத்துல இருக்கிற அபுதாபியில போடுறான். ஏன் அப்படின்னா அவனுக்கும் துபாய்காரனுக்கும் சண்டை கிடையாது. ஆனா துபாயில அமெரிக்காவோட ஏர்பேஸ் இருக்கு. ஏன் இந்த விமான தளங்கள் இருக்கிறது, ராணுவ தளங்கள் இருக்கிறது. அந்த நீ என்ன அடிக்கிறல்ல, உன் ராணுவ தளம் எங்க இருக்கோ அங்கெல்லாம் நான் அடிக்கிறேன்டாங்கிறான். அது அடிக்கும் போது தப்பு தகுதி மக்கள் மத்தியிலையும் விழுந்துடுது. தான் பிரச்சனை அங்க. ஆனால் இந்தியா மீது பாகிஸ்தான் 7 நாள் அந்த யுத்தத்தை எங்கேயாவது முடிச்சு பாத்துறீங்களா? இந்த உக்ரைன் ரஷ்யா யுத்தம் இன்னும் போயிட்டு இருக்கு. ரஷ்யா பெரிய பெரிய பலம் வாய்ந்த நாடுதான், உக்ரைன் சின்னதுதான். ஆனா அதை முடிக்க முடியல இன்னும். நான் ஒரு அமைச்சர்கிட்ட கேட்டேன், நான் கேட்கிற கேள்வி தப்பா சரியான்னு தெரியாது, நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். பாகிஸ்தான் யுத்தத்துல கொஞ்சம் ஆர்வம் மிகுதியில கேட்கிறேன், இதுக்கு பதில் சொல்ல வேண்டாம் முடிவு பண்ணா சொல்ல வேண்டாம். நீங்க எனக்கு பல விஷயங்கள் ரகசியங்கள் சொல்ல வேண்டாம். ஆனா பாகிஸ்தானை நல்லா கவனிச்சுமா நம்மன்னு கேட்டேன். அவரு சொன்னார், என்ன இப்படி சொல்லிட்ட? பாகிஸ்தானுடைய 9 விமான ஏவுதளங்கள், அதாவது ஏர் பேஸ் இருக்கு பாருங்க, விமான தளங்கள் அத்தனையும் வெறும் 7 நிமிஷத்துல மொத்தமாக அடி பண்ணிட்டோம். நம்ம கிரானா மலைன்னு ஒரு பகுதியில இந்தியாவுடைய பிரம்மோஸ் ஏவுகணை போயிருக்கு. பிரம்மோஸ் ஏவுகணை அங்க விழுந்த உடனே பதறி போயிட்டான் அமெரிக்கா காரணம், பாகிஸ்தான் காரணம். என்ன காரணம்? அதுக்கு கீழே 100-200 மீட்டருக்கு கீழே பாகிஸ்தானுடைய அணு ஆயுத கிடங்கே அங்கதான் வச்சிருக்கான். அவன் பாகிஸ்தான் தன்னுடைய அணு ஆயுதத்தை அமெரிக்கா தன்னுடைய அணு ஆயுதத்தை பாகிஸ்தான் கிட்ட வச்சிருக்கான். அத்தனையும் வெடிக்க துவங்கியது. நீங்க எல்லாம் கவனிச்சீங்களா தெரியல. யுத்தம் முடிந்தது என்று சொன்ன 2 நாள்ல பாகிஸ்தான்ல பல இடங்கள்ல நில அதிர்வுகள் ஏற்பட்டது. நில அதிர்வுன்னா பூகம்பம் இல்ல, இந்த குண்டெல்லாம் வெடிச்சது நில அதிர்வு அங்க ஏற்பட்டது. அதை மொத்தமா இன்னொரு 2 குண்டை போட்டிருந்தோம் சொன்னா மொத்த பாகிஸ்தானும் காலியா இருக்கும். அதனால அமெரிக்கா ஓடி வந்துட்டான். எப்படி நாட்டு மக்களை காப்பாற்றினார் நரேந்திர மோடி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பொய்யான
எந்த இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் பெட்ரோல் பங்க்ல ஆள் கிடையாது. அது பாட்டுக்கு நார்மலா போயிட்டு இருக்கு, சிலிண்டர் கிடைக்குது. ஆனா தமிழ்நாட்டில் இவன் ஏற்படுத்தான் ஒரு 100 பைக் ஒன்னா நிக்கிற மாதிரி, எங்களுக்கு பதட்டமா இருக்கு, பாட்டில வாங்குறான், தண்ணி கேன்ல வாங்குற மாதிரிலாம் இவனே ஷூட்டிங் ஏற்பாடு பண்றான். 50 பைக் அப்படியே நிக்குது. நீ போய் பாருங்க, எதாவது பிலிம் ஸ்டுடியோல தான் பண்ணிருப்பானுங்க, ஏவிஎம் ஸ்டுடியோ அந்த மாதிரி ஸ்டுடியோல எடுத்த காட்சியா இருக்கும் அதெல்லாம். இங்க அப்படிலாம் இல்ல. ஆனா மக்கள்கிட்ட ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தணும். எப்பேற்பட்ட ராஜதந்திரி நரேந்திர மோடி துபாய் மேல குண்டு போட்ட ஈரானை கண்டிச்சாரு, அபுதாபி மேல குண்டு போட்ட, சவுதி அரேபியா மேல குண்டு போட்ட ஈரானை கண்டிச்சாரு. ஆனா ஐநால ஈரானை எதிர்த்து ஒரு தீர்மானம் வருகிறது, இந்த மாதிரி பக்கத்து நாடுகள் எல்லாம் தாக்குதல் நடப்புவது தவறு, அந்த தவறு அந்த தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவு போடுது கையெழுத்து ஐநால. ஆனா இந்த பக்கம் அதே ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர், நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசுறாரு, இந்த ஹார்மூர் அந்த பாஸ் வழியா அந்த பக்கம் தான் எல்லா கப்பலும் வரணும், நீங்க போங்க, உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீங்க போங்கன்றான். எந்த ஈரானுக்கு எதிர்க்காக நம்ம தீர்மானம் போடுறோமோ அந்த ஈரான் சொல்றாங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போங்க. எப்படிங்க இப்படி ராஜதந்திரியை பார்க்க முடியும்? நம்ம யோசிச்சு பாருங்க. பாகிஸ்தான்காரனே சொல்றான். நான் துபாய் போயிருந்தேன், எனக்கு கார் ஓட்டினவர் ஒரு பாகிஸ்தான் டிரைவர் தான். அவர் சொல்றாரு, நீங்கெல்லாம் கொடுத்து வச்சீங்க, எங்களுக்கும் இருக்காங்களே, ஆர்மி ஜெனரல்ல இருந்து அரசியல்வாதி வரைக்கும் கொள்ளடிக்கிறான், நீங்கெல்லாம் மிகவும் கொடுத்து வைத்திருக்கிறீங்க, உங்களுக்கு நரேந்திர மோடி போல ஒரு பிரதமர் கிடைத்திருக்கிறார், அப்புறம் விட்டுறாதீங்கன்றாங்க. எங்களுக்கு கிடைக்கலையே அந்த மாதிரி. உண்மை இது என்கிட்ட சொன்னார் இந்த பாகிஸ்தான் டிரைவர். இப்படிப்பட்ட நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம் நிற்கிறார், தர்மத்தினுடைய தலைவன், அதர்மத்தினுடைய ஒட்டுமொத்த குத்தகை எடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஸ்டாலின் ஒரு பக்கம் நிற்கிறார். தர்மம் மாத்திரமே வெல்லும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. எங்க போய் கேளுங்க, மக்கள் சொல்றாங்க, ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும், நீங்க காலி பண்ணுங்கிறாங்க. இப்ப வரும்போது ஒருத்தர் போன் பண்ணாரு, ஒரு பத்திரிகையாளர், என்னங்க இப்படி பண்றீங்க, ஏன் என்னாச்சு? தேர்தல் தேதியை சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணலாம்ல. நான் சொன்னேன், எலெக்ஷன் கமிஷன் தானங்க அனௌன்ஸ் பண்ணணும், எதுக்கு டிலே பண்றீங்க? ஏன் என்ன நீங்க என்ன நிக்க போறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். நான் நிக்கிறதுக்கு இல்லைங்க, இந்த ஆட்சியை சீக்கிரமா அனுப்பி விடணும்ல. ஒரு 10 நாள் எக்ஸாம் கூட எத்தனை கோடி சுருட்டுவான்னு தெரியல.